வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. என்கிட்ட பேசுறவங்க எல்லாம் நீ யூடியூப்ல எல்லாம் நல்லா தான் பேசுற, மேடை ஏறி பேசி பழகணும், மேடை எப்படி பேசணும்னு கத்துக்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சொல்லி கொடுத்தாங்க பாருங்க. நான் அப்படியே போடியம்ல போய் நின்னுட்டு குறிப்புகள்லாம் அங்க வச்சுட்டு முதல்ல ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மைக்கெல்லாம் செட் பண்ணி நின்னுட்டு ஒரு 5 செகண்ட் கழிச்சு கம்பீரமா அப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நீ இந்த சுபவி ஐயா பேச்சு அப்புறம் அருள்மொழி அம்மா பேச்செல்லாம் கேட்டுக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் இந்த மதிவதனின்னு ஒருத்தங்க இருக்காங்க தெரியுமா உனக்கு? இந்த பாக்க சின்ன பிள்ளை மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க பேசுறது கேட்டுக்கிறியா? நீ எப்படி தெரியுமா பேசுவாங்க? சார் அவைய பேச்செல்லாம் கேட்டுத்தான் நாமளும் பேசணும்னு வந்தனுங்க. ஆனா அவைய அளவுக்கெல்லாம் நம்மளால பேச முடியுமான்னு கேட்டேன். அவையில பாருங்க, அவைய பேசுறத பாருங்க, அப்படியே மயக்க புடிச்சு நின்னுட்டு கம்பீரமா நின்னு அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு பாருங்க. சரி தோழர் என்ன பேசுறாங்கன்னு பாக்கலாம்னு நேத்து டிபேட் ஷோன்னு பாத்தனுங்க. அது ரொம்ப நேரம் ஓடிருச்சு, அது பாக்கல. தோழர் பேச வந்தாங்க. நான் கூட என்னடா வந்ததும் பேசாம நிக்கிறாங்க, ஏதாவது மறந்துட்டாங்களா பயந்துட்டாங்களா அப்படின்னு கூட நினைச்சேன். இது பயப்படுற மாதிரி தெரியலையே, ஒருவேளை மறந்துருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சேன். அப்பதான் ஆடியன்ஸ் கிட்ட கவனிச்சு பார்த்தா 20 பேரு குய்யோ முய்யோ குய்யோ முய்யோன்னு அந்த கும்பல் கத்திக்கிட்டே இருந்தது. ஓ தோழர் லெட் தம் ஷவுட் அப்படின்னு வெயிட் பண்ணாங்களா? அது நமக்கு புரியாம போச்சு. இன்னும் ஏதாவது இருந்தா முடிங்க, அப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஓகே ஓகே முடிச்சிட்டீங்களா? ஆரம்பிக்கலாமா? அவங்க இன்னும் ஏதாவது இருந்தா முடிங்க, பேசுவோம். அட அப்பத்தாங்க தோணுச்சு, என்னடா 20 அர்ஜுன் சம்பத் உள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களே. அட 1 to 1 பேசினாலே பயப்படாத ஆளு நம்ம மதித்தோடரு. 20 பேர் எங்க இருந்து கத்துறாங்கன்னே தெரியாது, குமிஞ்சுதான் கத்திட்டு இருக்கிறாங்க. சேருக்கு கீழே குமிஞ்சு உட்கார்ந்துட்டு குயமுயோன்னு கத்திட்டு இருக்காங்க. அப்பதான் தெரிஞ்சது தோழர் மறக்கல, ஞாபகப்படுத்திட்டு இருக்காங்கன்னு. இதுல ஆடியன்ஸ்குள்ளேயே காம்படிஷன் வேற ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்தியா அம்மா வாழ்க, இந்திய அம்மா வாழ்கன்னு 10 பேர் கத்திக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. உடனே நம்ம ஆளுக தமிழ்நாட்டு தந்தை வாழ்க, தமிழ்நாட்டு தந்தை வாழ்கன்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. உடனே அந்த கும்பல ஐயா தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காம்படிஷன் எல்லாம் பார்த்து தோழர் பதட்டப்பட்டு இருப்பாங்கன்னு நினைச்சா லைட்டா குமிஞ்சு குறிப்பெடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க. அட இவங்க ப்ரிப்பேர் பண்ணத பேசுவாங்கன்னு பார்த்தா ஆடியன்ஸ் பேசுறத ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் தெரியுமா இதுக்கு பேர் தமிழ்நாடு? இந்தியம்மா இந்தியம்மான்னு சொல்லிட்டு இருந்த நீங்க இங்க இருந்து தந்தைங்கிற வார்த்தை கேட்டதும் வெற்றிவேல் வீரவேல்னு சொல்ல ஆரம்பிச்சீங்கல்ல, அதுக்கு பேருதான் தமிழ்நாடுன்னு சொன்னாங்க. பாரத் மாதா கி ஜெய். கொஞ்சம் நீங்க பெரியார் வாழ்க வாழ்கன்னு வீரவேலா வந்து முடியுதுல்ல, அதுதான் தமிழ்நாட்டுக்கு தேவை. ஆட 2 பேர் கத்தினாலே நமக்கெல்லாம் நடுநடுக்கி போயிடும். ஏற்கனவே ஸ்டேஜ் ஃபியர் இருக்கிற நமக்கு ஆப்போசிட்ல யாராவது வந்து நம்மள டேமேஜ் பண்ணா நமக்கு கான்பிடன்ட் பிரேக்கேஜ் ஆகி வாய்ஸ் லீக்கேஜ் ஆகும். அவங்க சொன்னதை எடுத்து திருப்பி அவங்களுக்கே ஆப்ப வச்சு அனுப்பிட்டாங்க. இத்தோட பேசாம இருந்துக்கணும். சங்கிங்களாச்சே சும்மா இருப்பாங்களா? 200 கைய தூக்கிட்டாரு ஒருத்தர். நம்ம தோழருக்கு பறந்த மனசு, அதனால into 2 plus 20 அப்படின்னு போட்டு இந்த வச்சுக்கன்ட்டாங்க. அந்த கத்தனை ஒருத்தரு 200 into 2 200 into 2 plus 20 எவ்வளவு வரும் அப்படின்னு கணக்கு போட்டு இருந்திருக்கிறாங்க. 420ங்க, 420 தாங்க, 420 அப்படின்னு சொல்லி போட்டாங்க தோழர். 200னா உங்களுக்கு 420 போடுவாங்கன்னு சொல்லுவேன். தோழர் உங்க அளவுக்கு ஸ்டேஜ்ல பேசலான்னு வந்தா நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டீங்க. ப்ரிப்பேர் பண்ணதை மறக்காம பேசுறது எப்படின்னு தான் நாங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா நீங்க மக்கார் பண்ற ஆடியன்ஸ் எல்லாம் குக்கர்ல வச்சு கும்மி அடிச்சுட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் நான் எப்ப காத்துக்கிறது? ஹலோ சங்கீஸ் தம்பீஸ் தர்குரேஸ், கத்தாம கேளுங்கப்பா. தோழர் நல்லா பேசுவாங்க, வெயிட் பண்ணி கேளுங்கன்னு சொன்னா அடுத்த தோழர் கத்தனவங்களை பார்த்துட்டு என்னத்துக்கு கத்தனீங்க, ஏதோ கத்தனீங்கல்ல, வாங்க மேடையில இருந்து பேசுங்க, நீ ஏதோ கத்துனல்ல அதை சொல்லு, நான் அதை திருப்பி சொல்றேன் அப்படிங்கிறாங்க. அட 20 பேர் இருந்தாங்க, ஒத்தாள் எந்திரிச்சு வரல. நான் முதல் சுற்றுலயே சொன்னேன், மற்றவர்கள் பேசுகிற போது அமைதியா இருக்கிறது, நான் பேசுறப்ப பேசுனீங்கன்னா துணிச்சல் இருக்கு, தைரியம் இருக்குன்னா 1 to 1 பேசுவோம். கூட்டத்தோட சேர்ந்து கத்தக்கூடாது. தனியா வாங்க, மேடைக்கு வாங்க, யாருக்கெல்லாம் என்னென்ன பேசணுமோ இங்க வந்து பேசுங்க. சேருக்கடியில குமிஞ்சு கத்தனவங்க இது கேட்டதுக்கு அப்புறம் சேருக்குள்ளேயே போயிட்டேங்க போல. ஆனா அவங்க சும்மாவே உங்களுக்கு ஆப்படிப்பாங்க.
இதுல இப்படி கத்துனீங்கன்னா பாப்பா அடிக்கத்தான் செய்வாங்க. நீங்க ஃபுல் பாயிலா இருந்தா கூட பரவாயில்ல, ஆஃப் பாயிலாவே இருந்தீங்கன்னா யாராவது ஒருத்தங்க எந்திரிச்சு 1 to 1 பேச நான் தயார் அப்படின்னு வந்திருந்தீங்கன்னா பரவாயில்ல. இந்த ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியுமா தைரியம்? தோழர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க பேசுவாங்க, இல்லைன்னா அவங்க பேசுறதுக்கு முன்னாடிதான் அவங்க பேசுவாங்க. 1 to 1 2 பேரும் ஒரே டைம்ல நின்று பேச மாட்டாங்க. கேள்வி பதிலா இருந்தா வந்திருக்கவே மாட்டாங்க. தோழர் வெறும் கேள்வி மட்டும் கேட்க மாட்டாங்க, அதுக்கான பதிலையும் சொல்லிட்டு உன்னை சிந்திக்கவும் வச்சுதான் அனுப்புவாங்க. சிந்திக்கிறதுனாலே உங்களுக்கு அலர்ஜி, உடம்பெல்லாம் தடுப்பா வந்துரும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? 1 to 1 வேண்டாம், கிரவுடு கத்திங் இஸ் த பெஸ்ட் கத்திங் அப்படின்னு அந்த முடிவுக்கு வந்துருவீங்க. தோழர் அதுக்கு ஒரு பதில் வச்சிருந்தாங்க. நீங்க சொல்லுவீங்கல்ல, கலாச்சாரம் பண்பாடு அப்படின்னு. இது பண்பாடு அல்ல, பேசிக்கிறோம், கருத்தை கேளுங்க, மாற்று கருத்தை சொல்லுங்க. சரி தோழர் பிரச்சனைய முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னோம்னா முடிச்சுட்டாங்க. அண்ணன் ரமேஷ், அண்ணன் சத்து, அண்ணன் சூரு, இப்படி இவங்களையெல்லாம் நான் கூப்பிட்டு இருக்கேன்ல, அதுக்கு பேரு பண்பாடு. இந்த டிக்னிட்டியை நான் மெயின்டைன் பண்ற மாதிரி நீங்க மெயின்டைன் பண்ணணும். தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு மரபு இருக்கு. 3 பேர் பேசினாங்கல்ல, கண்ணிய குறைவாக அவங்க பேசினாங்களா? திரும்ப நான் பேசினேன்ல, அண்ணன் ரமேஷ் சேதுராமன், அண்ணன் கோவை சத்யன், அண்ணன் SG சூர்யா அண்ணன். இந்த பண்பாட்டை இங்க இருக்க 20 பேர் இவ்வளவு கேவலமா கெடுக்குறீங்கன்னா திருப்பரங்குன்றத்துல நீங்க எவ்வளவு மோசமா நடந்துக்குவீங்கன்றதா செய்தி. அட திருப்பரங்குன்ற இஷ்யூவை பத்தி பேசுறதுக்கே இந்த கத்துனீங்கன்னா திருப்பரங்குன்றத்துல போய் இந்த இஷ்யூவை பத்தி எப்படி கத்திருப்பீங்க? அதனாலதான் உங்களுக்கு போட்டாங்க 144. எனக்கு ஒரு சந்தோஷம் எப்பவுமே தோழரை பாக்குறப்ப இருக்கும். அடிக்க வர எதிரி பின்வாங்கி ஓடி போயிருவான், தோழர் ஒளி வாங்கி முன்னாடி ஒய்யாரமா நின்னுட்டு இருப்பாங்க. அட கத்துனவனும் பேச மாட்டேங்கிறா, திட்டுனவனும் பேச மாட்டேங்கிறா, பேசணும்னு நினைச்சவனும் பேச மாட்டேங்கிறான். ஏன்? எதுனால? மதி இருக்கிறாங்க அப்படிங்கறதுனாலயா? மதி இல்லாதவங்களோட நிலைமை என்ன? சரக்கு இருக்காது, பேசுறதுக்கு கருத்துக்கள் இருக்காது. அட மதிங்கிறது பேரை சொல்லலைங்க, அறிவை சொல்லிட்டு இருக்கேன். நம்ம தோழருக்கு 2லயுமே இருக்கு, பேரிலையும் இருக்கு, தோழர்கிட்டையும் இருக்கு. அதெல்லாம் பை பர்த்ல எல்லாம் வராது. படிக்கணும், சிந்திக்கணும், பிராக்டிஸ் பண்ணணும், நிறைய வேலை செய்யணும். அதெல்லாம் அவங்களுக்கு வருமா? அவங்க எல்லாம் காலங்காலமா எதுவுமே மாறாது, மாறப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க. ஆனா நம்ம அறிவத்தோட எப்படி பேசுவாங்க? உனக்கும் சேர்த்து உன் சந்ததிக்கும் சேர்த்து புரியுற மாதிரி பேசுனாங்க. இப்ப எங்களுக்கு என்ன தெரியுமா சிக்கலு? எங்களையெல்லாம் தோழர்கிட்ட இருந்து ரொம்ப தூரம் விலக்கி வைக்கிறதே நீங்கதான். நாங்க தோழர் வாங்கி படிச்ச புக்கெல்லாம் படிச்சுட்டு, தோழர் மாதிரி ட்ரெஸ்ஸும் போட்டுட்டு, தோழர் மாதிரிய மைக்கு முன்னாடி நின்று பேசலாம்னு நினைச்சோம்னா மைக்க பார்த்தாலே பாதி மறந்து போயிருந்து, காலு எல்லாம் உதற ஆரம்பிச்சிருது. சரி தோழர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாக்கலான்னு போய் நின்னோம்னா, நீங்கெல்லாம் கத்த தாண்டி தோழர் உங்களுக்கு குத்துற குத்து இருக்குல்ல, இதெல்லாம் நாங்க எப்ப கத்துக்கிறது? இதுக்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும்ல, கொஞ்சம் டைம் கொடுங்க. அதுதான் அர்ஜுன் சம்பத்தி எல்லாம் பார்த்து தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு நடந்திருப்பீங்கல்ல. ஆனா பேட்டா காசப்பட்டுதான் அந்த சேட்டாஸ் கொஞ்சம் ஓவரா கூவிட்டாரு. பேட்டாவும் கிடைக்கல, கோட்டாவும் கிடைக்கல, வெறும் ஷார்ட்டா தான் கிடைச்சது. கண்டிப்பா திட்டி இருப்பாங்க அவங்களையெல்லாம், எதுக்கு அந்த பிள்ளைகிட்ட எல்லாம் போய் வாய குடுக்குற, அறிவு இருக்குதான்னு. ஆட நூல் போட்ட நாங்களே நூல் படிச்ச பிள்ளைகிட்ட பேச பயந்துக்கிறோம். நீங்க எல்லாம் கலரா கயிறு கட்டுறாளுங்க. உங்களுக்கு மயிறு வளர்ந்தாலும் மூளை வளராதுன்னு தெரியுமில்ல உங்களுக்கு. நீங்க எல்லாம் போய் அந்த பிள்ளைகிட்ட ஏன் பேசுறீங்க? எங்களுக்கு சப்போர்ட் பண்றதா நினைச்சு நாங்க பாதுகாத்து வச்சிருக்கிற எங்க நூலை அறுத்துறாதீங்கடா அப்படின்னு அவங்க பேசுவாங்கன்னு சொல்ல வரேன். எங்களுக்கு சப்போர்ட் பண்றதா நினைச்சு அந்த பிள்ளைகிட்ட நீங்க போய் பேசி அந்த பிள்ளை 4 விஷயத்த வெளியே விட்டு உங்க ஆளுங்களே 4 பேர் திருந்திட்டாங்கன்னா என்ன பண்றது? எங்களுக்கு நீங்கெல்லாம் அடிமையா இருந்தாலே போதும், அறிவாளிகள் தேவையில்லை. அதனாலதான் நாங்களே அடக்கி வாசிச்சுட்டு இருக்கிறோம். இந்த ரமேஷ்க்கு தெரியாதா என்ன பேசணும்னு? ஏதாவது ஒரு வார்த்தை அவர் எச்சா பேசிடுவாரா? ஏன்னா எங்கேயோ சொன்ன வார்த்தையை அவர் எடுத்து பேசிடுவாரு. ஆனா நம்ம மதியத்தோட டேட்டாவோட அடிப்பாங்க. இப்ப சமீப நாட்கள்ல தோழரோட பேச்சே மாறி இருக்குங்க. டேட்டாவை மனசுல வச்சும் கையில போட்டோவா வச்சும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் ப்ரூஃபோட போட்டோஸ காமிச்சிடுறாங்க. see this photo, see this photo, see this photo, this photo this situationல this placeல எடுத்தது. இத பார்த்து நீங்க மிஸ்பிளேஸ் ஆயிராதீங்கன்னு சொல்றாங்க. இந்த போட்டோக்கள் எதுவும் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல பகிரப்பட்ட போட்டோக்கள் அல்ல. அதுதான் எங்க தோழர். இதையும் கத்துக்க முயற்சி பண்ற தோழர். நீங்க முன்னாடி போயிட்டே இருங்க, பின்னாடியே வர்றான். எதுக்கு? பேசுறதுக்குதான் தோழர். உங்களை மாதிரி எல்லாரும் பேசுறதுக்கான தைரியத்தை கொடுப்பாங்க. நீங்க மட்டும்தான் தைரியமா நின்னு பேசு
அப்படின்னு சொல்லி தரீங்க. இப்ப உட்கார்ந்து பேசுறேன், கூடி சீக்கிரம் நின்னு பேசுவேன், பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.